ஹலோ வணக்கம். இன்றைக்கி ரியல் அண்ட் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் சீக்வன்சஸ் அண்ட் சீரீஸ் இதோட டெஃபினேஷன் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அதே மாதிரி சீரீஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். அதோட ஜென்ரல் ஃபார்மேட் இப்படி தான் இருக்கும். அதாவது fn of x where n equal to 1 to infinity. Similarly series of function அப்படிங்கிறது summation n equal to 1 to infinity fn of x அப்படின்னு இருக்கும். இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா f1 of x, f2 of x, f3 of x, எக்ஸெட்ரான்னு இருக்கும். இது வந்து சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸு. சீரீஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்க்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருப்போம். இதுதான் வந்து அதனோட ஜென்ரல் ஃபார்மேட்டு. ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் பார்ப்போம். பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸ் என்னென்னு பார்ப்போம். A sequence of functions fn defined on an interval is set to converge pointwise to a function f if to each epsilon positive and to each x belongs to the interval there corresponds an integer n. அதாவது ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனை எப்போ நம்ம பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜஸ் டு a function f அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட அப்சல்யூட் டிஃப்ரென்ஸ் எடுக்கணும். அதாவது அதோட nth டேர்முக்கும் அதாவது fn of xக்கும் அதோட லிமிட் ஃபங்க்ஷன் f of xக்கும் நம்ம அப்சல்யூட் டிஃப்ரென்ஸ் எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஆர்பிட்ரலி ஸ்மால் தென் தி எப்சிலான்ங்கிறது ஒரு ஆர்பிட்ரலி ஸ்மால் பாசிட்டிவ் நம்பரு. அதை விட நம்ம ஸ்மாலராக கொண்டு வர முடியும். ஃபார் ஆல் n greater than or equal to n அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா சஃபிஷியன்ட் லார்ஜ் இன்டிஜர்னு அர்த்தம். இந்த லார்ஜ் n அப்படிங்கிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு எக்ஸுக்குமே எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ ஃபார் n அப்படிங்கிற இந்த இன்டிஜர் வந்து எக்ஸு எப்சிலானை பொறுத்து இருக்கும். இதுதான் வந்து டெஃபினேஷனு. இந்த கேஸில் வந்து நம்ம எப்படி எழுதலாம்னு கேட்டிங்கன்னா லிமிட் n tends to infinity fn of x வந்து நம்ம f of x அப்படின்னு எழுதுவோம். ஓகே, இப்போ யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸோட டெஃபினேஷன் பார்ப்போம். A sequence of function சேம் டெஃபினேஷன் லைன் தான் அப்படியே இருக்குது. அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா to each x அப்படிங்கிறதுக்கு பதிலாக for all x. இப்போ ஒவ்வொரு எக்ஸுக்கும் இங்கே வந்து ஒரு n எக்ஸிஸ்ட் ஆகுங்கிறது தான் பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸு. இங்கே ஒவ்வொரு எக்ஸுக்கும் தேவையில்லை யூனிஃபார்மாக அந்த இன்டர்வலில் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸுக்குமே காமனாக ஒரே ஒரு n எக்ஸிஸ்ட் ஆகும். அதாவது n அப்படிங்கிறது இண்டிபெண்ட் ஆஃப் எக்ஸு பட் டிபெண்ட் ஆன் எப்சிலான் such that this condition என்ன கண்டிஷன் பாருங்கள், the absolute difference between the nth term and the limit function அதாவது fn of xக்கும் f of xக்கும் உண்டான absolute difference வந்து நம்ம என்ன பண்ண முடியும், we can make the absolute difference arbitrarily small less than the epsilon காட்டிலும் இன்னும் ரொம்ப சின்னதாக கொண்டு வர முடியும். for all n greater than or equal to n and for all x belongs to the interval a to b. இதுதான் யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ். இப்போ இந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா n அப்படிங்கிறது வந்து எப்சிலானை மட்டும்தான் பொறுத்து இருக்கும், இந்த எக்ஸை பொறுத்து இருக்காது. இதுதான் ரெண்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸு. சரி, ஓகே, எக்ஸாம்பிள் பார்ப்போம். எக்ஸாம்பிள் 1. இப்போ fn of x எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ இது வந்து ஜென்ரல் டேர்ம் சீக்வன்ஸோட ஜென்ரல் டேர்ம் fn of x அப்படிங்கிறது 1/nx + 1 வேர் இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 0 to 1ங்கிற இன்டர்வலில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. n = 1 2 3 சீக்வன்ஸ் ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ இந்த சீக்வன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம்லியா இல்லை பாயிண்ட் வைஸா அப்படின்னு மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதோட லிமிட் ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கணும். லிமிட் ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், 0 to 1ங்கிற இன்டர்வலில் ஒரு எக்ஸ் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். எக்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு லிமிட் அப்ளை பண்ணுறோம். லிமிட் n tends to infinity fn of x அப்ளை பண்ணும்போது இதோட லிமிட் வந்து 0 அப்படின்னு நம்ம கிடைக்குது. ஸோ நம்ம f of x அப்படிங்கிறது 0ன்னு எடுத்துக்கிறோம் வேறு 0 to 1 அப்படிங்கிற இந்த இன்டர்வலில் எக்ஸ் இருக்கும்போது. இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லிமிட் ஃபங்க்ஷனாக மாறிடுச்சு. அந்த ஃபங்க்ஷன் தான் லிமிட் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம அப்சல்யூட் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறோம். mod fn of x minus f of x அப்படிங்கிற அப்சல்யூட் டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கிறோம். இப்போ இது என்ன ஆகும்னு பாருங்கள், fn of xக்கு அப்படி எழுதுகிறோம், f of xக்கு பதிலாக 0 போட்டுக்கிறோம். இப்போ which is equal to 1/nx + 1ன்னு வரும். +1 நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ less than or equal to வரும், 1/nxன்னு வரும். இப்போ நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 1/nx அப்படிங்கிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஆர்பிட்ரலி ஸ்மால் லெஸ் தென் எப்சிலானை விட நம்ம சின்னதாகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த n என்ன ஆகும்னு பாருங்கள். n அப்படிங்கிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா greater than 1/epsilon into x இருக்குது. அப்போ நம்ம n வந்து 1/epsilon x விட நம்ம கிரேட்டராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அப்சல்யூட் டிஃப்ரென்ஸை நம்ம வந்து எப்சிலானை விட சின்னது பண்ண முடியும். அப்போ n டிபெண்ட்ஸ் ஆன் போத் எப்சிலான் அண்ட் எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ ஃபார் இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பாயிண்ட் வைஸ் பட் நாட் யூனிஃபார்ம்லி அப்படிங்கிறது தான் ஆன்சராக இருக்குது. அடுத்த எக்ஸாம்பிளுக்கு முன்னாடி தியரம், ஒரு முக்கியமான ஒரு தியரம் ஒன்று இருக்குது. இந்த தியரத்தை பார்ப்போம். இந்த தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். அதாவது லிமிட் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. அதாவது லிமிட் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. லிமிட் n tends to infinity fn of x = f of x ஃபார் ஆல் x belongs to ங்கிறது டொமைன் எடுத்துக்குவோம். இப்போ வந்து mn அப்படிங்கிறது எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதாவது சுப்ரீமம் ஆஃப் த அப்சல்யூட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த nth டேர்மும் அந்த லிமிட் ஃபங்க்ஷனுக்கும் நான் டிஃப்ரென்ஸ்
இதைத்தான் நம்ம mn எடுத்துக்கிறோம். அப்படின்னா இந்த mn tends to 0, அந்த mnங்கிற சீக்வன்ஸு 0க்கு டெண்ட் ஆகுது அப்படின்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷனாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் fn அப்படிங்கிறது fக்கு வந்து யூனிஃபார்ம்லியே கன்வர்ஜென்ட் ஆகிறது இதுக்கு வந்து நம்ம இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷனை இதை நம்ம பயன்படுத்த முடியும். இதுதான் வந்து தியரம், ரொம்ப முக்கியமான தியரம். இதை நம்ம ஒர்க்கிங் ரூலாக ரொம்ப எளிமையாக கொடுக்கலாம். எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு find the limit function f of x. f of x ஃபைண்ட் பண்ணணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா லிமிட் n tends to infinity fn of x நம்ம வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் டிஃப்ரென்ஸு fn of xக்கும் f of xக்கும் உண்டான அப்சல்யூட் டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம எழுதுவோம். அதை வந்து நம்ம less than or equal to an அப்படிங்கிற ஃபார்மில் எழுதணும். வேறு an அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், அதில் ட்ரை டு மேக் திஸ் எக்ஸ்பிரஷன் an நாட் கண்டெய்னிங் எக்ஸ் வராமல் வெறும் ஒன்லி n மட்டும் இருக்கிற மாதிரி நம்ம எழுதணும். மோரோவர் இந்த an அப்படிங்கிற இந்த சீக்வன்ஸ் எதுக்கு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா tends to 0 as n tends to infinity அப்படின்னு எழுத முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா this implies the sequence fn tends to f uniformly அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வரலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். எக்ஸாம்பிள் 2. இப்போ fn of x எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, x டிவைடட் பை nx + 1 ரேஞ்ச் 0 to 1. ஓகே. இப்போ இந்த சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜஸ் வந்து யூனிஃபார்ம்லியா அல்லது பாயிண்ட் வைஸா அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எக்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். 0 to 1ல் ஏதோ ஒரு எக்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம லிமிட் கண்டுபிடிக்கிறோம். இதோட லிமிட் வேல்யூ வந்து எக்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டனால n-க்கு இன்ஃபினிட்னு கொடுக்கும்போது 0 தான் கிடைக்குது. ஸோ தேர்ஃபோர் இந்த லிமிட் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா f of x is equal to 0, 0 lies between 0 to 1. ஓகே. இப்போ நம்ம அப்சல்யூட் டிஃப்ரென்ஸ் எடுப்போம். fn of xக்கும் f of xக்கும் அப்சல்யூட் டிஃப்ரென்ஸ் எடுத்தோம்னு கேட்டிங்கன்னா x டிவைடட் பை nx + 1 மைனஸ் இந்த லிமிட் ஃபங்க்ஷன் வந்து 0. அப்போ என்ன ஆயிரும், 1 டிவைடட் பை இந்த எக்ஸால் டிவைட் பண்ணுறோம், 1 டிவைடட் பை n + 1 / x அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ விச் இஸ் less than or equal to 1/n அப்படின்னு மாற்றியாச்சு. அதாவது எக்ஸ் இன்வால்வ் ஆகாமல் வெறும் n மட்டும் இருக்கிற மாதிரி நம்மளால் எழுத ட்ரை பண்ணுறோம், முடிஞ்சுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1/xயில் பாருங்களேன், எக்ஸ் வந்து எவ்வளோ தான் 0க்கு நெருங்கி போனாலும் 1/0 இன்ஃபினிட்டின்னு வரும், 1 டிவைடட் பை இன்ஃபினிட்டி 0 தான் ஆயிரும். ஸோ இது வந்து இன்ஃபினிட்டின்னு வராது. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து நத்திங் would be wrong நம்ம எடுத்துக்கிட்டதில். ஸோ less than or equal to 1/n எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த 1/n வந்து tends to 0 as n tends to infinity இருக்கிறனால which implies fn tends to f uniformly அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வரலாம். ஸோ திஸ் ப்ராப்ளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்வர்ஜஸ் வந்து யூனிஃபார்ம்லி தான் கரெக்ட். அடுத்து எக்ஸாம்பிள் 3 பாருங்கள். fn of x எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, x × 1 + 1/n எடுத்துக்கிறாங்க. x ரேஞ்ச் ஃப்ரம் -infinity to +infinity. இப்போ இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸுங்கிறது ரியல் லைனில் ஏதாவது ஒரு எக்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம், லிமிட் அப்ளை பண்ணுறோம். லிமிட் அப்ளை பண்ணும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த 1/n-க்கு அப்ளை பண்ணும்போது 0 ஆயிரும். ஸோ ரிசல்ட் வந்து எக்ஸ் மட்டும் கிடைக்கும். இதுதான் நமக்கு லிமிட் ஃபங்க்ஷன். தேர்ஃபோர் த லிமிட் ஃபங்க்ஷன் இஸ் f of x is equal to x, வேறு x lies between -infinity to +infinity. இப்போ அப்சல்யூட் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிப்போம். அப்சல்யூட் டிஃப்ரென்ஸ் எழுதும்போது fn of x அப்படியே எழுதுகிறோம், மைனஸ் f of x வந்து எக்ஸுங்கிறது அப்படியே எழுதிக்கிறோம். இப்போ இங்கே எக்ஸும் கேன்சல் ஆயிரும். ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா mod x டிவைடட் பை n மட்டும் தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தட் இஸ் mod fn of x மைனஸ் f of x நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்சிலான் அப்படின்ட்டு நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த mod x டிவைடட் பை n அப்படிங்கிறது less than எப்சிலான் இருக்கணும். which implies n பாருங்க, n greater than mod x divided by epsilon ஆயிருச்சு. that is n depends on both epsilon and x. x-ஐயும் எப்சிலானையும் பொறுத்து தான் n சூஸ் பண்ண வேண்டியது இருக்கனால this becomes point wise not uniformly அப்படின்னு சொல்லலாம். the sequence வந்து converges point wise but not uniformly on R அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வரோம். அடுத்து எக்ஸாம்பிள் 4 பாருங்க. fn of x வந்து இந்த இடத்துக்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்க சேம் ப்ரீவியஸ் தேர்ட் எக்ஸாம்பிள் மாதிரியே. பட் இந்த இடத்துக்கு வந்து டொமைனை பாருங்களேன், -m2 + m, mங்கிறது ஒரு பாசிட்டிவ், ஒரு காம்பேக்ட் இன்டர்வலை சூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இங்கே எக்ஸுங்கிற எலமெண்ட்டு அந்த காம்பேக்ட் இன்டர்வலில் ஃபிக்ஸடாக வச்சுக்கிட்டு நம்ம லிமிட் அப்ளை பண்ணோம், அதே எக்ஸ் தான் கிடைக்குது. தேர்ஃபோர் த லிமிட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது f of x is equal to x அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து அதனோட அப்சல்யூட் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம், அதனோட யூனிஃபார்மிட்டியை செக் பண்ணுறதுக்கு. which is equal to mod x divided by n வருது ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் மாதிரியே. இப்போ இந்த mod x அப்படிங்கிறது இது வந்து க்ளோஸ்டு பவுண்டட் இன்டர்வலில் இருக்கனால அந்த mod x-க்கு பதிலாக நம்ம m அப்படின்னு மாற்றிக்கலாம், less than or equal to m/n எழுதலாம். இதுலேயே நம்ம டேரெக்டாக வந்து n tends to infinity அப்ளை பண்ணும்போது 0க்கு வருது. ஸோ நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணிடலாம் இது வந்து யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்சல்யூட் டிஃப்ரென்ஸை less than எப்சிலான் மாற்றணும்னா m/n வந்து less than எப்சிலானாக இருக்கணும், which implies n greater than m/epsilon. அப்போ n அப்படிங்கிறது depends only on epsilon only அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ therefore இது வந்து யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ fn tends to f யூனிஃபார்ம்லி. இந்த சீக்வன்ஸோட ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3லேயும் 4லேயும் ஒரே ஃபங்க்ஷன் தான், பட் டொமைன் மட்டும் மாறி இருக்கு.
இப்போ இதுக்கு வந்து ஒரு நோட் கொடுப்போம். அதாவது யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் அப்படிங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் டொமைன் அப்படிங்கிறத ஒரு நோட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் லைன் தான் டொமைனாக இருந்துச்சு, அப்போ வந்து நாட் யூனிஃபார்ம்லி பட் பாயிண்ட் வைஸு. ரெண்டாவது எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் இன்டர்வல் தட் இஸ் க்ளோஸ்ட் பவுண்டட் இன்டர்வல் எடுத்துக்கும் போது அது வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட்னு ஆயிடுச்சு. அடுத்த எக்ஸாம்பிள் 5 பார்ப்போம். இங்கே வந்து x/1 + n x², வேறு எக்ஸ் அப்படிங்கிறது ரியல் லைனில் எடுத்துக்கிறோம். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் ப்ராசஸ் தான். எக்ஸுங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம லிமிட் அப்ளை பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 0ன்னு கிடைக்குது. ஸோ த லிமிட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது f(x) = 0, x belongs to R அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இந்த அப்சல்யூட் டிஃப்ரென்ஸ் மட்டும் கண்டுபிடிக்கிறோம். அப்சல்யூட் டிஃப்ரென்ஸ் எடுக்கும்போது எக்ஸுக்கு பதிலாக அந்த fn(x)க்கு பதிலாக நம்ம கிவன் எக்ஸ்பிரஷன் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுறோம். f(x)க்கு பதிலாக 0 which is equal to x/1 + n x² அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ நமக்கு ஒரு ஐடென்டிட்டி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அரித்மெட்டிக் மீன் அப்படிங்கிறது ஆல்வேஸ் கிரேட்டர் than or equal to ஜாமெட்ரிக் மீன் அப்படின்னு தெரியும். அரித்மெட்டிக் மீன்னா 1க்கும் n x²க்கும் அரித்மெட்டிக் மீன்னா ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுக்கிறது. ஜாமெட்ரிக் மீன் அப்படிங்கிறது ரெண்டையும் பெருக்கி நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது. அப்போ இதான் எக்ஸ்பிரஷன் இருக்குது. இதை நம்ம ரெசிப்ரோக்கில் எடுக்கும்போது என்னன்னு கேட்டால் 1/1 + n x² <= 1/2 times √n into mod x அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ நம்ம இங்கே அப்ளை பண்ணும்போது இந்த mod x டினாமினேட்டருக்கு mod x கேன்சல் ஆகி which is <= 1/2 into √n இருக்கும். நம்மளோட எய்மே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த அப்சல்யூட் டிஃபரன்ஸ் வந்து <= some an, அதாவது எக்ஸ்பிரஷன் கன்சிஸ்டிங் ஒன்லி n மட்டும்தான் இருக்கணும், x வராத அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். மோரோவர் தட் எக்ஸ்பிரஷன் an வந்து tends to 0ன்னு போகணும். இப்போ இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியாச்சு, அந்த அப்சல்யூட் டிஃபரன்ஸ் <= 1/2 times √n ஆயிடுச்சு. that tends to 0 as n tends to infinity. So therefore fn tends to f uniformly. This converges uniformly on R அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்க்ளூஷன் கொடுக்கலாம். அடுத்த எக்ஸாம்பிள் 6, fn(x) nx/1 + n² x². if x அப்படிங்கிறது ஒரு 0 to 1 அப்படிங்கிற இன்டர்வல் எடுத்துக்கிறாங்க. க்ளோஸ் 2 பவுண்டட் இன்டர்வலாக இருந்தாலும் கூட இங்கே யூனிஃபார்மிட்டி இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். சேம் எக்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம லிமிட் அப்ளை பண்ணி நம்ம லிமிட் ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கிறோம். லிமிட் ஃபங்க்ஷன் 0ன்னு கிடைக்குது. அப்சல்யூட் டிஃப்ரென்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்சல்யூட் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், கண்டுபிடிக்கிறதுக்கு x = 1/n ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் எடுத்துக்கங்களேன். பர்டிகுலர் பாயிண்ட் எடுத்துக்கிட்டு அப்சல்யூட் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோம்னா என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். இந்த nx அப்படிங்கிறது 1 ஆயிரும். டினாமினேட்டர் இருக்கக்கூடிய n² xங்கிறது n² x² அது 1 ஆயிரும். ஸோ டோட்டலாக வந்து திஸ் வேல்யூ ஈக்குவல் டு 1/2 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸுக்கு வந்து 1/n அப்படிங்கிற எடுத்துக்கிட்டோம்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து இந்த அப்சல்யூட் டிஃப்ரென்ஸ் 1/2 ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து நோ ஹவவர் லார்ஜ் என் என்ன எவ்வளவு நீங்கள் ஹையாக எடுத்துக்கிட்டாலும் கூட அந்த அப்சல்யூட் டிஃப்ரென்ஸை நீங்கள் <= கொண்டு வரவே முடியாது. பிகாஸ் அதோட வேல்யூ வந்து 1/2 இருக்கிறனால. ஸோ திஸ் அப்சல்யூட் டிஃப்ரென்ஸு டஸ் நாட் டென்ஸ் டு 0 அப்படின்னு அதனால் therefore fn tends to fங்கிறது நாட் யூனிஃபார்ம்லி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்க்ளூட் பண்ணுறோம். இது வந்து ஒரு கவுண்டர் எக்ஸாம் நல்லா பார்த்துக்கணும். nx/1 + n x² x² அப்படிங்கிறது நாட் யூனிஃபார்ம்லி ஆன் 0 to 1. இதுதான் எக்ஸாம்பிள். அடுத்து வந்து ஒரு சீரீஸோட டெஃபினேஷன் பார்ப்போம். சீரீஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து நம்ம எப்போ வந்து நம்ம கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம்லி ஆன் an இன்டர்வல் அப்படின்னு சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு சீரீஸ்க்கும் பார்ஷியல் சம்ஸ்னு இருக்கும். அதாவது அந்த சீரீஸோட n டேர்ம்ஸை மட்டும் ஆட் பண்ணோம்னா அதுதான் வந்து nth பார்ஷியல் சம்ட்டு. அந்த பார்ஷியல் சம்மை நம்ம சீக்வன்ஸாக ஃபார்ம் பண்ணோம்னா அந்த சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம்லியாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ அந்த சீரீஸ் கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம்லின்னு சொல்லிட்டு நம்ம கன்க்ளூஷன் கொடுக்கலாம். இதுதான் பார்ஷியல் சம். Sn(x) அப்படிங்கிறது அந்த fi(x) i = 1 to n வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதான் பார்ஷியல் சம்மு. இன் திஸ் கேஸ் வி ரைட் லிமிட் n tends to infinity Sn(x) = f(x) அப்படின்னு எழுதுவோம். which implies the series பாருங்கள், series n = 1 to infinity fn(x) = f(x) எழுத முடியும். இப்போ இதுக்கு ஒரு தியரம் இருக்குது. இந்த தியரத்தோட பேர் Weierstrass M-testன்னு பேர். ரொம்ப ஃபேமஸான தியரம், ரொம்ப முக்கியமானதும் கூட. இதோட அசம்ஷன் பாருங்கள், இந்த சீரீஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. சீரிஸ் n = 1 to infinity fn(x) is a series of functions defined on a domain E அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா அதோட ஜென்ரல் டேர்மை பாருங்களேன், இந்த fn(x) அப்படிங்கிறது <= mn for all x belongs to the domain E and n = 1 to 3 etc. அப்படின்னு இருக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷனு. செகண்ட் கண்டிஷனு, அந்த mnங்கிறது சீரீஸாக ஃபார்ம் பண்ணோம்னா சீரிஸ் n = 1 to infinity mn ஃபார்ம் பண்ணோம்னா அந்த சீரிஸ் வந்து கன்வர்ஜஸ் ஆகணும். தட் இஸ் த சீரிஸ் n = 1 to infinity mnங்கிறது ஒரு ஃபைனட் வேல்யூ =infinity அப்படின்னு அர்த்தம். இந்த ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா தென் த ஹோல் இந்த ஒரிஜினல் சீரிஸ் n = 1 to infinity fn(x) is uniformly convergent in E அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷனையும் செகண்ட் கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு சீரீஸ் mn எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா நம்மளோட ஒரிஜினல் சீரீஸை வந்து நம்ம டாமினேட்டட் சீரியஸ் அப்படின்னு சொல்லலாம். டாமினேட்டட் சீரியஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா
ஃபஸ்ட்டு கண்டிஷன் செகண்ட் கண்டிஷனே நிறைவு செய்கிற மாதிரி ஒரு சீரியஸ் mn அப்படிங்கிற சீரிஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகணும், அது வந்து கன்வர்ஜென்ட் ஆகணும். அப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சீரிஸ் ஆஃப் ஃபங்க்ஷனை நம்ம டாமினேட்டட் சீரியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். கன்சிடர் த டூ ஃபங்க்ஷன்ஸ் சீரியஸில் போட்டிருக்கோம். cos nx டிவைட் பை n ஸ்கொயர்டு, இங்கே sin nx டிவைட் பை n ஸ்கொயர்டுன்னு சொல்லியாச்சு. ஃபஸ்ட்டு கண்டிஷன் பாருங்கள், அதோட ஜென்ரல் டேர்முக்கு நம்ம மாட் அப்ளை பண்ணுறோம், which is less than or equal to 1 by n ஸ்கொயர்டு. பிகாஸ் cos nx sin nx வந்து என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அப்சல்யூட் வேல்யூ வந்து மேக்ஸிமம் ஒன்றா தான் இருக்கும். ஸோ செகண்ட் கண்டிஷன் பாருங்களேன், இந்த 1 by n ஸ்கொயர்டுக்கு நம்ம சீரிஸ் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா which is less than infinity. ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு பி சீரியஸு. therefore சீரியஸ் ஒரிஜினல் சீரியஸ் n is equal to 1 to infinity cos nx by n ஸ்கொயர்டுங்கிறது யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட் இன் ஆர்னு சொல்லலாம். சிமிலர்லி sin nx divided by n ஸ்கொயர்டு இந்த சீரிஸும் யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட் இன் ஆர் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் 2 பாருங்கள். கன்சிடர் த சீரிஸ் n is equal to 0 to infinity x power n. இந்த சீரிஸ் நமக்கு நல்ல ஃபெமிலியரான சீரிஸ், இதுக்கு பேர் வந்து ஜாமெட்ரிக் சீரிஸ். மோரோவர் இந்த ஜாமெட்ரிக் சீரிஸ் வந்து கன்வர்ஜஸ் ஆகும் -1க்கும் +1க்கும் இடையில ஒரு ஓப்பன் இன்டர்வல்ல இது வந்து கன்வர்ஜஸ் ஆகும்னு தெரியும். அது கன்வர்ஜஸ் ஆகக்கூடிய வேல்யூ வந்து 1 divided by 1 - xன்னு தெரியும். பட் ஆனால் இது வந்து என்னென்னா நாட் யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட் ஆன் the open interval -1 to +1. இந்த -1க்கும் +1க்கும் இடையில் இருக்கக்கூடிய ஓப்பன் இன்டர்வல் இது வந்து நாட் யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட். ரொம்ப முக்கியமான ரிசல்ட்டு. பட் உள்ள ஒரு க்ளோஸ்டு இன்டர்வல் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன், அதாவது -1க்கும் +1க்கும் இடையில் ஒரு க்ளோஸ்டு இன்டர்வல் எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து இது வந்து யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட் அப்படின்னு ஆகும். இது எப்படி ப்ரூவ் பண்ணலான்னு பாருங்களேன். இந்த மாடு இந்த சீரிஸோட ஜென்ரல் டேர்ம் பாருங்கள் x பவர் n, அதுக்கு நம்ம மாடு அப்ளை பண்ணுறோம், which is equal to mod x whole power n இருக்குது, which is less than or equal to a power n. ஏங்கிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபைனட் வேல்யூ க்ளோஸ்டு இன்டர்வலில். இப்போ நல்லா கிளியராக தெரியும் இந்த சீரிஸ் ஏஎனுக்கு வந்து நம்ம சீரிஸ் அப்ளை பண்ணோம்னா which is less than or equal to infinity. பிகாஸ் இது வந்து என்னென்னா ஜாமெட்ரிக் சீரிஸ் ஆஃப் நம்பர்ஸில் இருக்குது. இது வந்து 1 divided by 1 - a அப்ரோச் ஆகிறனால ஸோ நம்ம Weierstrass M-test படி நம்ம என்ன சொல்லிக்கலாம், இந்த சீரிஸ் வந்து x power n is equal to 0 to infinity, அந்த இடத்துக்கு 1ங்கிறது 0ன்னு மாற்றிக்கங்க, இஸ் யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட் இன் த க்ளோஸ்டு இன்டர்வல் -a to a, வேர் a அப்படிங்கிறது 0 to 1க்கும் இடையில இருக்கக்கூடிய வேல்யூ. முக்கியமான ரிசல்ட்டு, த ஜாமெட்ரிக் சீரிஸ் இஸ் நாட் யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட் இன் த ஓப்பன் இன்டர்வல் 0 to 1, பட் அதுக்குள்ளார க்ளோஸ்டு இன்டர்வல் எடுத்துக்கிட்டோம்னா அது யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட். அடுத்த எக்ஸாம்பிள், ஆக்சுவலி எக்ஸாம்பிள் 3. சீரிஸ் x divided by n into 1 plus n x ஸ்கொயர்டு, அதோட ரேஞ்ச் வந்து அதோட டொமைன் வந்து r கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துக்கு பாருங்களேன், அதோட ஜென்ரல் டேர்மோட மாட் எடுக்கிறோம், மாடு less than or equal to 1 by n into அந்த எக்ஸுக்கு பதிலாக x divided by 1 plus n x ஸ்கொயருக்கு போல் நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் வந்து அரித்மெட்டிக் மீன் இஸ் கிரேட்டர் than or equal to ஜாமெட்ரிக் மீன் சொல்லிட்டு அதில் ஐடென்டிட்டி பார்த்தோம். அதன்படி 1 by n into 1 divided by 2 times √n அப்படின்னு எழுதி முடியும். இப்போ நம்ம சீரிஸ் அப்ளை பண்ணுறோம், சீரிஸ் அப்ளை பண்ணோம்னா இந்த செகண்ட் லெஸ் தென் இந்த mnக்கு சீரிஸ் அப்ளை பண்ணுறோம், அது வந்து எப்படி அமையுதுன்னு பாருங்கள். 1 divided by n power 3/2 அப்படின்னு இருக்குது. இது வந்து பி சீரியஸுங்கிறது இதுதான். சீரிஸ் n is equal to 0 to infinity 1 divided by n power p which is less than infinity. pங்கிறது greater than 1 இருந்துச்சுன்னா இது வந்து கன்வர்ஜென்ட் சீரியஸ். ஸோ பை Weierstrass M-test படி இந்த ஹோல் சீரியஸ் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட் இன் ஆர். இது வந்து ஒரு முக்கியமான ரிசல்ட்டு. இது வந்து ஒரு புக் பேக் எக்ஸசைஸும் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் புக் பேக் எக்ஸசைஸு. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். கன்சிடர் த சீரியஸு, இங்கே ஒரு சீரியஸ் கொடுத்துட்டாங்க. சேம் Weierstrass M-testல ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன, ஜென்ரல் டேர்ம் எடுத்துக்கிட்டு நம்ம less than or equal to கொண்டாடுறோம். less than or equal to கொண்டாடும்போது அங்கே எக்ஸுக்கு பதிலாக வந்து நம்ம சின்னு எடுக்கணும். என்ன காரணம்னு பாருங்களேன், சி தான் இஸ் லீஸ்ட் வேல்யூ. 1 by xல் பார்த்தீங்கன்னா சி தான் வந்து பார்த்தீங்கன்னா சி சப்ஸ்டியூட் பண்ணும்போது பிக்கஸ்ட் வேல்யூவாக இருக்கும், அதனால தான் சி சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் கிடச்சிருச்சு. நம்ம இதுக்கு ரெண்டாவது கண்டிஷனில் சீரிஸ் அப்ளை பண்ணோம்னா கேட்டிங்கன்னா அதுவும் வந்து கன்வர்ஜென்ட் சீரிஸாக இருக்குது. ஸோ பிகாஸ் இது வந்து இந்த சீரிஸ் வந்து பி சீரியஸ். ஸோ பை Weierstrass M-test படி the original series is uniformly convergent in the interval c to infinity அப்படின்னு சொல்லிடலாம். நோட் பண்ணிக்கிங்க, இந்த சீரிஸ் xn is uniformly convergent for mod x less than or equal to rho, where rho அப்படிங்கிறது 0க்கு 1க்கு இடையில. இது வந்து கன்வர்ஜ் ஆகக்கூடிய ஃபங்க்ஷன் 1 divided by 1 - x. இட்ஸ் டெரிவேட்டிவ் சீரியஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை அப்படியே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது n into x power n - 1. இந்த சீரிஸை எடுத்துக்கிட்டிங்கனாலும் இந்த சீரிஸும் யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட் ஃபார் mod x less than or equal to rho, where rho அப்படிங்கிறது 0க்கு 1க்கு இடையில. இது கன்வர்ஜஸ் ஆகக்கூடிய பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா அது அப்படியே அதோட டெரிவேட்டிவ் 1 divided by 1 - n x ஹோல் ஸ்கொயர்டு. இதுதான் வந்து அதோட டெரிவேட்டிவோட கன்வர்ஜிங் ஃபங்க்ஷன்.
இப்போ டாமினேட்டட் சீரியஸ் அதாவது வியர்ஸ்ட்ராஸ் எம் சீரியஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆச்சு, வியர்ஸ்ட்ராஸ் எம் டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த 2 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு சீரியஸ் எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பேர் தான் வியர்ஸ்ட்ராஸ் எம் சீரியஸு. அப்படி இருந்துச்சுன்னா அது டாமினேட்டட் சீரியஸ்னு சொல்லுவோம். தட் இம்ப்ளைஸ் யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட். இதுதான் இவ்வளோ நேரம் நம்ம ப்ரூவ் பண்ண மெத்தடாலஜி. பட் ஆனால் இதோட கான்வர்ஸ் வந்து நாட் ட்ரூங்கிறதுக்கு ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுப்போம். கன்சிடர் த சீரிஸ். இந்த சீரிஸ் பாருங்கள், சீரியஸ் ஆல்டர்னேட்டிங் சீரிஸு -1 ஹோல் பவர் n + 1 x பவர் n டிவைட் பை n, வேறு என்ன எக்ஸுங்கிறது 0 to 1க்கு இடையில இருக்கக்கூடிய வேல்யூ. இந்த சீரிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு கேட்டிங்கன்னா இதோட ஃபஸ்ட்டு இது வந்து மாடு ஜென்ரல் டேர்முக்கு மாடு அப்ளை பண்ணி <= mn ஃபார்மேட்டில் கொண்டாந்துச்சு. அந்த mnக்கு நம்ம சீரிஸ் அப்ளை பண்ணோம்னு கேட்டால் நாட் கன்வர்ஜஸ், பிகாஸ் இது வந்து ஹார்மோனிக் சீரிஸு, இது வந்து நாட் கன்வர்ஜென்ட்டு. ஸோ ஃபார் இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சீரிஸ் வந்து நாட் டாமினேட்டட் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. பட் ஆனால் அந்த சீரிஸ் வந்து டெஃபினேஷன் அப்ளை பண்ணி பார்த்தோம்னா இந்த சீரிஸ் வந்து யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட். இது ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள். ஓகே, வந்து 2 எக்ஸசைஸ் கொடுத்துருக்கோம். சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸில் ஒரு 4 சம் எக்ஸசைஸ் கொடுத்துருக்கோம். ஃபங்க்ஷன்ஸ் fn of xம் அதோட டொமைனும் கொடுத்துருக்கோம். சிமிலர்லி சீரிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் சிஎஸ்ஆர் நெட்டில் கேட்ட கொஷின் 4 சீரிஸ் கொடுத்துருக்கோம். இதோட ரேஞ்சும் கொடுத்தாச்சு, -π to +πன்னு கொடுத்தாச்சு. இந்த ரெண்டுமே எக்ஸசைஸு. இந்த எக்ஸசைஸ் ப்ராப்ளத்தோட ஆன்சர் வந்து இந்த வீடியோட கண்டினியூட்டியாக கடைசியில் இருக்குது. இதை நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல அந்த ஆன்சர் வந்து நீங்கள் பாருங்கள். Thank you for watching.